அந்த ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஒரு மனைவி அந்த புருஷனோட சரியாக போக முடியும். ஏன்னா ஊழியக்காரனை நடத்துகிற எஜமான் இயேசு கிறிஸ்து, அவர் நடத்துகிற வித்தியாசமாக இருக்கும். அதை ஒரு மனைவி புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், திருமணத்தில் சிலர் பேசும்போது சிலருக்கு என்ன நீ உன் திருமண வாழ்க்கையை பற்றி உனக்கு என்ன விருப்பம் இருக்குது முதல்ல சொல்லிடு, அதுக்கு ஏற்றபடி தானே மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லி. ஏன்னா சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவர் சரியில்லை, ஏன்மா சொல்கிறேன்னு கேட்டால் 6 மணிக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, ராத்திரி 9 மணி ஆகுது, வீட்டுக்கு வர 10 மணி ஆகுது. சரி, கணவர் என்ன வேலை செய்கிறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு, கடை வச்சுருக்காரு. கடை வச்சுருக்காள் 6 மணிக்கு எப்படி வர முடியும்? ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆள் தான் 6 மணிக்கு வீட்டுக்கு வர முடியும். கடை வச்சுருக்கிற ஆள் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அவருடைய வேலை அப்படி. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலே யோசிக்கணும் இதெல்லாம். ஊழியக்காரனுக்கு மனைவி ஆகிறது என்ன, 24 மணி நேரம் ஊழியம் செய்யணும். அவர் எப்போ வருவார்? ஆண்டவர் விடும்போது வீட்டுக்கு வருவார். 6 மணிக்கு வரணும், 5 மணிக்கு வரணும்னு மனைவி சொல்ல முடியாது. எஜமான் சொல்லுகிறத அவர் நிறைவேற்றணும். அதில் ஒரு நாள் முந்தும் ஒரு நாள் பிந்தும் இதை புரிந்து கொண்டு வாழ பழகணும். இல்லை நீங்கள் மற்றவங்க மாதிரி 6 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வர்றாங்க, உங்களுக்கு என்ன ஊழியம், இந்த வார்த்தை பேசக்கூடாது. அதனால் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தருடைய கணவருடைய வேலை என்ன, பொறுப்பு என்ன, அதுக்கு ஏற்றபடி வாழ ஒப்பு கொடுத்தாதான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதுக்கு ஜெபம் பண்ணணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும்.